ஏங்க என்னங்க உங்களை தானே எழுந்திரீங்களே. நல்லதா மணி 11 ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் சாப்பிட வரலீங்க. அப்படியா? ஏன் தினசரி இப்படியே பண்றான்? நீ சாப்பாட்டை எடுத்து வையம்மா, நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வர போனாருங்க. சீக்கிரமா வர்றவன் எதுக்காக சாப்பாட்டை எடுத்து வைக்க சொல்லணும்? லதா, அவன் இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போதே இரவுல வெகு நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்பணுங்கிற முடிவுல தான் போறான். ஏன் அப்படி? இது புரியல உனக்கு? நம்ம 2 பேத்துக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் அப்படி செய்யறான். நான் தப்பு பண்ணிட்டேன் லதா. நீயே தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புங்க அது? நான் செய்துகிட்ட கல்யாணம் தான் லதா. இரவு பகல் எந்த நேரத்திலும் எல்லா வகையிலும் எங்களுக்குள்ள இருந்த இறுக்கமான நெருக்கத்தை இந்த கல்யாணம்ங்கிற ஒரு பிரச்சனை பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு. அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒண்ணும் பெரிய மனசு இல்ல லதா. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்தை மனசு. நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவரு ரகு அண்ணனை போல பாசம் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான். நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது. ரகு அண்ணனோட சிரிச்ச முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட எனக்கு என்னமோ போல ஆயிடுங்க. நீ மட்டும் இல்லதா, அவன் கூட 2 நாள் பழகுற யாருமே அவன் குழந்தை உள்ளத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. எங்க அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா லதா செய்து வச்சிருவோம். லதா, உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை செய்து வச்சிடலாம். ஆண்டவா, இவங்க 2 பேரையும் என்னைக்கு இதே மாதிரி இன்பமா வச்சிரு. ஐயா பாரதி, ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில நடக்குதுயா. தென்கோடியில பிறந்த ஒருவன், வடகோடியில பிறந்த ஒருத்தி. இந்த ஒருவனும் ஒருத்தியும் இதயத்தால இணையும் போது அங்கே ஜாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது? அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது? ஐயா, உன் புகழ் வாழ்கையா. தமிழா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா, என்னப்பது? என்ன உடம்புல நெருப்பா கொதிக்குது? எப்பப்பா வந்த நீ? அப்ப வந்தா ஏன் எங்களை எழுப்ப கூடாது? ஒண்ணும் இல்ல, லேசா உடம்ப வலிச்சுது. என்ன செய்ய போகுதுன்னு படுத்த திடீர்னு ஜுரம் ஜாஸ்தியா போச்சு. ஏன் திடீர்னு ஜுரம் ஜாஸ்தி ஆகாது உனக்கு? 12 மணி வரைக்கும் விஷப் பண்ணில சுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து விரைச்சு போன சோத்த சாப்பிட்டா ஏன்பா திடீர்னு ஜுரம் வராது? இந்த பாரு ரகு, நீ என்னமோ எங்களுக்கு பெரிய நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப நீயே நாசமாக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளா நீ நடக்கிற முறையை பார்த்தா இந்த கல்யாணத்தை ஏன்டா பண்ணிட்டோன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் நான். எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுறேன்? சரிப்பா, நீ படு பேச படுத்துக்க. லதா, ஏன் லதா, என்னங்க பாரு உங்க அண்ணனை எங்கேயோ போய் சுத்திட்டு வந்து ஜுரத்தோட சேர்ந்திருக்கான். என்னது? நீ போய் இந்த தலைவலை தருத்த மனத்தே சீக்கிரம் நீ படுப்பா. பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் இதை வந்துடுறேன். எங்கடா போறேன்? உடம்பெல்லாம் கொதிக்கிற பாப்பா, டாக்டர் விட்டு சும்மா இடத்துல யாரா வர போறா? சும்மா படிங்கண்ணா, நீங்க போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க.
தாங்க அழுகுறீங்க? என்ன அப்பா அம்மா நினைப்பு வந்துச்சா? அப்பாவை விட அன்பு காட்ட உன் புருஷனும், என் தாயை விட என்னை பாதுகாக்க நீயும் பக்கத்தில் இருக்கும் போது நான் ஏம்மா அவங்கள நினைக்கிறேன். இந்த உலகத்துல உன் புருஷன் மாதிரி உன் புருஷன் தான் இருக்க முடியும். சார் என்னடா? லதா சினிமாவுக்கு போகணும்னு சொல்லிச்சு. போயிட்டு வாங்க. போகணும் தான்ப்பா, வரும்போது 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஜெனரல் மேனேஜர் வந்து ஆடிட்டர் வராது, கூட வந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நீயே போயிட்டு வச்சு நாளைக்கு 3 பேர் போகும். என்னப்பா இன்னைக்கு நாளைக்கு உள்ள விடுவாங்களா? ஓ விட மாட்டான். 5 ரூபாப்பா. 5 கொடு, வேஸ்ட் பண்ண வேண்டாம். போயிட்டு வந்தான். போயிட்டு ஹிந்தி படம் எடுத்தா இப்படி எடுக்கணும். என்ன அறியாமே 2-3 இடத்துல அழுதுட்டான். டைரக்டர் யார் தெரியுமில்ல? எங்க ஊர் ஆளு சீதா. நான் வெளியே போய் சிகரெட் குடிச்சுட்டு வரேன். உனக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க் வேணுமா? நான் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னப்போ அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு சொன்னியே, கண்ணுக்கு நேரா பாத்தியா? ஆமா. நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமும் பியூன் ரகுமுதா. என்னடா அக்கிரமம்! ஒரு பியூனு மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் துணிஞ்சுட்டானா? சினிமா என்னடா சினிமா? பட்ட பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி அறைக்கு வந்துட்டு போனது என் கண்ணால பார்த்தா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல இருக்கும்? எனக்கு என்னவாப்பா, அவருக்கு தெரியாமத்தான் இவங்க 2 பேரும் இப்படி சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியிலடா சுத்துறது. 3 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க. தெரியாமலையா இருக்கும்? என்ன இருந்தாலும் ரகு இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. படம் நல்லா தான் இருந்தது. என்ன உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறான்? எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க. பாதி வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு தலைவலிக்குது, வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். தலைவலியா? என்ன பாரு, தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா லேசா. சரி வா போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. இந்த பாரு, உனக்கு எப்ப பசிக்கும் பசிக்கான எனக்கு தான் தெரியும். பயந்துரு. சொன்ன கலப்பா, சின்ன விஷயத்தெல்லாம் போட்டு அழகுக்கு பெரிய ஒரு மாதிரி. வா உட்கார் உட்கார். போடு சாம்பார் போடு. ஏப்பா ஏன் அப்படி கிளறிட்டே இருக்க? சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் பசிக்கலையா? ஏன்பா என்ன இப்படி வேதனைப்படுத்துறேன்? என்னதான் நடந்துச்சு? எப்ப இருந்து இப்படி இருக்கா சொல்லு. வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. தயவு செய்து சொல்லப்பா, தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கம்பெனில வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தானுங்க. அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா. உங்க 2 பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. ஆமா. அது உன் காதல விழுந்துருச்சு. ஆமா. இந்த மாதிரி விஷயம் இப்பதான் உன் காதல விழுகுது இல்லையா? சொல்லப்பா, இப்பதானே உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன் என்ன இப்போ? சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லுமில்ல, சூரியனை பார்த்து நாய் குலைக்குன்னு. அத மாதிரி நினைச்சு விடப்பா. சாப்பிடு சாப்பிடு. இல்ல ரவி. என்ன இல்ல ரவி? அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன செய்ய சொல்றேன்? ஒவ்வொருத்தன் வாய்க்கும் போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. பிறகு என்ன? அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது? எப்படி நடக்கிறது சொல்லு. கொஞ்ச நாள் நான் உங்க 2 பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தா என்ன?
ரவி, ஏன் இப்படி தடுக்க? உனக்கு இருக்கிற பலம் எனக்கு இல்லப்பா. என்ன சொல்ற ரவி? உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றதுக்கு உன் உடம்புல பலம் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு உடம்புல பலம் இல்லை ரவி. இதெல்லாம் மறந்துகிட்டே போற 4 வருஷத்துல. என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு 2 பேரும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாரு எதை பத்தி பேசினா அதை மறந்துட்டு வாங்க சாப்பிடு. இல்லம்மா, நான் சொல்றது என்னன்னா, இது நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க சாப்பிட வர போறீங்களா இல்லையா? ஐயோ, என்ன நீ அழுக இது இல்லையே. நான் வா சாப்பிடுறேன். நானு எனக்கு பசி தாங்க முடியலையே. ஒரு சாப்பாடு ஒன்னும் யாரும் அழுக வேண்டாம். நமக்கு என்ன இப்ப யாரு சொன்னா நாம ஏன்டா கவலைப்படுறோம்? ஏப்பா மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்? அத நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன்? மடப்ப எனக்கு சொல்லிட்டு போறாங்க. நாம ஏன் நம்ம வீட்டை விட்டு போகணும்? இல்லம்மா.